ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தைப்பூச ஸ்பெஷலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம கந்தர பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இப்ப நம்ம கந்தரப்பம் பண்றதுக்கு ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதை அரைச்சிக்கலாம் வாங்க. என்னெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 1 hour to 2 hours கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்சதை எடுத்து நம்ம அலசி இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ நம்ம 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பனானா நல்லா பழுத்தது எடுத்து வச்சுருக்கோம், அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுனா வேண்டாம். அப்புறம் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எடுத்துருக்கோம், அதை நம்ம தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே பீஸாக இருக்கும், ஸோ அதனால தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கூடயே சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், நான் தனியாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வாங்க நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் அப்படியே போண்டா மாதிரி ஊற்றிக்கலாம். ஆஃப் இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷல் நம்ம கந்தரப்பம் பண்ணிட்டோம். நீங்க என்ன உங்க வீட்டில் ஸ்பெஷலா பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை.